ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரிலா எவ்ரிதிங் சேனலில் மினி விலாக் 4ஓட வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து சாட்டர்டேயோட விலாகு. ஸோ சாட்டர்டே வந்து எப்பவும் போல் மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து தம்பி வந்து அம்மா கிட்ட வந்து சிலோன் ரொட்டியும் மாசி சம்பலும் வந்து செஞ்சு கேட்டிருந்தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக. ஸோ எங்கள் அம்மாவுமே வந்து சமைச்சு கொடுத்துட்டாங்க. ரொட்டி சுட்டு நல்லா நெய் ஊற்றி மைதா மாவில் தேங்காய் திருவிலாம் போட்டு இந்த ரொட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் நன்னிமாவோட ஸ்பெஷல். ஸோ அதை அப்படியே நாங்களும் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். என் தம்பிக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு சாட்டர்டேயோடு அவ்வளோதான், லீவ் முடிஞ்சிருச்சு. ஸோ அவனையும் அப்படியே கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுலாம். நானும் கிளாஸ் போனேன். என் பொண்ணையும் வந்து அவருடைய ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டோம் அந்த இடத்துலேருந்து. பாப்பா வந்து கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. அதனால பயந்துகிட்டே இருந்தது. சரி நான் வேணால் சொல்லி வேணால் விடுறேன்னே, இல்லை நீங்கள் போங்கன்னா. ஸோ நாங்கள் வந்து வந்துவிட்டோம். இங்கே சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா, நான் திருச்சியில் தான் இருக்கேன். ஆனால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இப்போ தான் உள்ளே போயே பார்த்தேன். இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் சமயபுரம் பஸ்ஸு வந்துச்சு. அந்த பஸ்ஸில் வந்து தம்பியை வந்து ஏற்றி விட்டாச்சு. போகும்போது பார்த்திங்கன்னா ஒரே வந்து பாசமலராக இருந்துச்சு. அண்ணனும் தங்கச்சிக்கும் ஒரே அழுக. எங்கள் ரிலா அண்ணன் ஊருக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் நேரம் அவன் கூட போய் பஸ்ஸில் போய் உட்காந்து. அப்புறம் எனக்கு வந்து மதரசாவுக்கு ரொம்ப லேட் ஆகுது. வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த பாசி ஊசி அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வளையல்லாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் தூரமாக நின்று அவனை பார்த்துட்டு பஸ் எடுத்துட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். வேகமாக வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ரிலாவை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து மவுத்து குளிப்பாட்டுறதை பற்றின ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்னோடய தங்கச்சி தான் வந்து மவுத்து மாதிரி படுத்திருந்தா. ஸோ அவளை வச்சு கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அதுவும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 12:30 போல் எப்பவும் போல் மதரசா விட்டுருச்சு. கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா வந்து கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க போல். ஸோ சாதம் வடித்து அம்மா வந்து சால்னாவே வச்சிடலாம், ஒன்றும் செய்ய முடியாது, டைம் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அதெல்லாம் வந்து சால்னா வச்சாச்சு. இது வந்து எங்கள் மாமா பையன், அவன் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்திருந்தான். ஸோ 2 நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தான். அம்மா கொஞ்சம் சூப் எடுத்திருந்தாங்க. அது வந்து சாப்பாடு வந்து ரிலாக் போட்டு ஊட்டி விட்டாச்சு. கறி சால்னா வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு வீக்லி 4 டேஸ் வந்து நான்வெஜ் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் ரஹ்மான் வந்து காளான் பானிபூரிலாம் வேணும்னு சொல்லவும் அப்புறம் எங்கள் சித்தி பையன் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான். நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக காளான்லாம் வந்து அந்த பூரிக்குள்ளே வச்சு அதில் ரசம் ஊற்றி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே. நீங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க. அது ஏன்னு தெரில. ஸோ எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் வந்து நபி ஃபுட்டீஸ்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய சேனல். ஸோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.